தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ் மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விமர்சனம், கருத்துக்கள். அதிமுகவிலிருந்து அதிரடியாக முன்னாள் அமைச்சர், மிக முக்கியமான ஒரு நபர் அன்வர் ராஜா நீக்கப்பட்டுள்ளார். முன்னதாக அவர் நீக்கத்திற்கான காரணம் என்று அவர் கூறியது, பாஜக அதிமுகவை ஒழித்துவிடும், இதை உணராமல் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரும் குற்றச்சாட்டை, கருத்தை முன்வைத்து விலகியிருப்பது தமிழக அரசியல் களத்தில் மற்றொரு பேசு பொருளை உருவாக்கி இருக்கிறது. இது தொடர்பாகவும் ஓரணில் தமிழ்நாடு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு எதிர்க்கட்சித் தலைவர் முன்னெடுக்கக்கூடிய சுற்றுப்பயணம், பிரச்சார களம் என்பன போன்ற பல்வேறு விவகாரங்களோடு நாம் வெங்கடேசனை வரவிட்டு நிகழ்ச்சிக்குள்ளாக செல்லலாம். சார் வணக்கம். வாங்க சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இன்னும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பார்க்குறோம். ஆமாம். எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய தமிழக பாஜக? எப்போதும் போல் சிறப்பாக போயிட்டுருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பூத் வைஸ் போய் எல்லோரும் மாநாட்டில் பண்ணிவிட்டு பூத் வைஸ் எல்லோரும் போகிறோம். கிட்டத்தட்ட 68,000 பூத்தையும் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கிரவுண்டு லெவல்லையும் ஆட்களை பிரித்து 60 பேருக்கு ஒரு நபரா அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் உண்டு பண்ணி எல்லா கிளைக்கும் எல்லா பூத்துக்கும் யார் யார் பாஜகவில் மிக ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் அதோடைய பார்வையாளராக தேர்ந்தெடுத்து எல்லா 38 மாவட்டத்துலையும் பிரித்து அனுப்பிச்சிட்ருக்காங்க. வேலைகள் போயிட்டுருக்கு. முதல் பூத் மாநாடு திருநெல்வேலியில் ஃபஸ்ட் பிளான் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் பூத் மாநாடு திருவள்ளூரில் பிளான் பண்ணியிருக்காங்க. 7 பூத் மாநாடுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலையும் பூத்தை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான பணிகளை பாஜக செவ்வனே செய்கிறது. 68,000 பூத்துகளிலும் ஆட்கள் நியமிப்பதற்கான வேலைகள் 70-80% பூத் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ போய் அதையும் ஃபில் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த கிரவுண்ட் லெவலில் போகிறது. 60 பேருக்கு ஒரு நபர். பாஜகவுடைய வேட்பாளர் உறுப்பினர் இருக்காங்களே, அவங்க ஒரு தெரு 2 தெருக்கும் எடுத்துப்பாங்க. அதில் 60 பேருக்கு ஒரு நபர் டெய்லி பாஜக திட்டங்களை போய் சொல்கிற மாதிரி தான் அந்த கான்செப்ட் உருவாகுது. ஸோ இந்த தமிழகத்தோட அரசியல் களம் அல்லது தேர்தல் களத்தில் இந்த பூத் கமிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? ஏன்னா அதிமுக திமுக பேசும்போது தொடர்ந்து அதான் பேசுவாங்க. பூத் கமிட்டியே கிடையாது, ஏன்னா 68,000 பூத் கமிட்டிகள் நியமிப்பது என்பது சாதனை விஷயம் கிடையாது அப்படின்னாங்க. அதை நோக்கி பாஜக நகர்கிறது. ஆமாம், அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் 68,000 பூத்துலையும் ஆட்கள் இருக்கிறாங்க. அது நிசர்சனமான உண்மை, ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய உண்மை, மாற்றில் வேற எந்த கட்சிக்கும் கிடையாது. பாஜக இன்னைக்கு 70-80% ரீச் ஆயிருக்கும். நம்ம ஒன்றும் பொய் சொல்ல விரும்பல. இன்னும் 20% ஃபில் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் அது அரசியல் தெரிஞ்சவங்க தான் அதில் போட முடியும். சும்மா நம்பர் இருக்குன்னு சொல்லலாம் பூத்தில் போட மாட்டாங்க. அந்த ஏரியாவை பற்றி தெரிந்தவர்கள் வாக்காளர் பட்டியல் எடுத்துகிட்டு போய் காமிச்சு அவங்களுக்கு பூத் ஸ்லிப் கொடுத்து அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்தாங்களான்னு உறுதிப்படுத்தணும். அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவில்லைன்னா எங்கள் பாஜக முகவரில் கூப்பிட்டு இன்னார் வரல, நம்மளுடைய ஓட்டர் அவர், நமக்கு ஓட்டு போடுவார், அவரை போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்கள விரட்டி அவர் அங்கே போய் அவர் ஏதோ ஒரு உடல்நிலை சரியில்லாமையோ வேறு எதுனா இருந்தாலும் அவருக்கு இந்த ஓட்டினுடைய தன்மை இன்சிஸ்ட் பண்ணி அவரை இதுக்கு வர வச்சு ஓட்டு போட வைக்கணும். அந்த ஓட்டு வேறு எதுக்குன்னா போலாயிருக்கா வராமல் இருக்குன்னு கண்காணிக்கின்றது பூத்து கமிட்டியோட பணி பெரிய பணி. அது எல்லா கட்சியிலையும் அது பெரிய லெவலாக செலவு பண்ணுவாங்க. பாஜகவும் அதை நோக்கி தான் நகருது. ஏன்னா ஒருத்தர் ஓட்டு போட வராரு, அவர் பாஜகக்காரது, பாஜக தான் ஓட்டு போடணும், அந்த பூத்தில் உட்காந்துருக்கவங்களும் எங்களுக்கு தெரியும். அவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டார்னா அது கள்ள ஓட்டு, அது கண்டுபிடிக்க அங்கே ஒரு ஆள் வேணும். இதுக்கு தான் பூத் கமிட்டி நமக்கு தேவை. அப்போ அந்த ஏரியாவை சம்மந்தப்பட்டவர், அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்க யார் யார் இந்த பூத்துக்கு சொந்தக்காரங்களோ அவங்கள மட்டும்தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட அவங்கக்கிட்ட ஒரு 2,000 ஓட்டுங்கன்னா 2,000 ஓட்டு யார் யாருன்றது 2,000 ஓட்டோடைய பேர் அவருக்கு தெரியும். அந்த 2,000 ஓட்டர்ஸ் எந்த கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்ற பல்ஸும் அவங்களுக்கு தெரியும். ஆமாம், ரொம்ப முகமுகமாக கன்ஃபார்ம்டாக தெரியும். அவங்க வரலனாலும் அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வரலங்க, நீங்கள் போய் என்னன்னு பாருங்க, இல்லைங்க வண்டி இல்லைங்க என்கிட்ட, ஏன்னா நடக்க முடியலங்க, எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னா அவங்க பூத்தில் ஓட்டு போகிறதுக்கான ஹெல்ப்பை ஒரு பூத் முகவர்களும் பார்ப்பாங்க. அங்கே இருக்க ஆள் உடனே போவாங்க. பூத் பக்கத்தில் ஆள் உட்காந்துருப்பாங்க. 5 மணி ஆச்சுன்னா அவங்க லிஸ்ட் எடுப்பாங்க. 5 மணி 6 மணி தான் லாஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எத்தனை பேர் இந்த 2,000 பேரில் 1000 பேர் இந்த பூத்தில் வரல, அவங்க யார் யார் அவைலபிளாக இருக்கிறாங்க, இப்போ போய் கூப்பிட்டா வர முடியுமா, அவங்கள போய் ரீச் பண்ண முடியுமான்னு சொல்லி அவங்களுக்கு ஓட்டளிக்கிறதுக்கான ப்ரெஷரை கொடுத்து அவங்கள வர வச்சு ஓட்டு போட வைப்பாங்க. ஸோ ஒருவேளை பாஜக தனித்து போட்டியிட்டாலும் அதற்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டிங்கன்னு. ஆமாம், தனித்து போட்டிடுறது நமக்கு புதுசு இல்லை. நம்ம 2016 இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கீங்க. இல்லை, இப்போ கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ பூத் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரக உள்ளாட்சி எலெக்ஷன் தேர்தலில் தனித்து தான் போட்டிட்டோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்ம கிட்டத்தட்ட 19 இடங்கள்லேருந்து 20 இடங்கள் நம்ம தனித்து தான் போட்டிட்டோம். ஸோ தனித்து போகிறது பாஜக ஒன்றும் புதுசு இல்லை. எல்லா இதுலேயும் எல்லா கட்சியும் பூத் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்றைக்குமே நல்லது. அது 26 சட்டமன்ற எலெக்ஷன் கிடையாது, 29 நாடாளுமன்ற எலெக்ஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம்.
வருகிற உள்ளாட்சி எலெக்ஷன் இப்போ திமுக கவர்மெண்ட் நடத்தி பயந்து நடத்த மாட்டேன்றாங்க. அதை நடத்தினாலும் அப்போதைக்கு பூத் வேணும். பூத்துன்றது எல்லா எலெக்ஷனுக்கும் காமனானது. வலிமையான பூத், தகுதி பெற்ற பூத் இருந்தால் மட்டும்தான் அங்கு வந்து வென்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து ஒரு பூத்தில் வந்து எல்லாரையும் ஃபில் பண்ணிட்டோம், கிளைத்தலைவர் போட்டுட்டோம், எல்லாருமே ஃபில்அப் பண்ணி ஒரு ஓட்டளிக்கிறதுக்கான பண்ணிட்டோம்னா அது வலிமையான பூத்துன்னு சொல்லுவோம். அது உள்ள எல்லா பூத் சம்மந்தமான எல்லா பணிகளும் முடிஞ்சிருச்சு, அப்போ வலிமையான பூத்து அப்படின்னு சொல்லி தகுதி பெற்ற பூத்தாக்கும். அது தகுதி பெற்ற பூத்துனா இந்த பூத்தில் இருக்க நமக்கு இவ்வளோ ஓட்டு கன்ஃபார்மாக வருன்ற டேட்டா எங்ககிட்டே இருக்கும். எப்படி அதிமுக திமுகவுக்கு இருக்கோ, ஒரு திமுக கிளைச் செயலாளரோ அதிமுக கிளைச் தலைவரோ ஒரு தெருவில் போனாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இவர் நம்மால், இவர் நமக்கு போட மாட்டார், இவர் நடுநிலையாளர், இவர் கொஞ்சம் பண்ணலாம், அவங்க வந்து பாஜக போட மாட்டாங்க நமக்கு அப்படின்னு எல்லா டேட்டாஸும் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால தான் ஒரு நலத்திட்ட உதவி வந்துச்சுன்னா உடனே அவங்க கட்சிக்காரர் போய் முதல்ல கொடுப்பான், ஐடென்டி பண்ணிப்பான். அதை முதல்ல கொடுத்துட்டு மிச்சம் மீதான் மற்றவங்களுக்கு வரும். அதை வந்து எல்லா கட்சியும் ட்ரை பண்ணுறாங்க. பாஜக ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ எங்களுக்கு என்ன பெரிய வலிமைனா, அதிமுக மாதிரி திமுக மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் ஆல்மோஸ்ட் 14 மாவட்டங்களில் நம்ம வந்து ஆஃபீஸே கட்டிட்டோம். பிஜேபிக்கு சொந்த கட்டிடங்களே கட்டியாச்சு. மாநில அலுவலகம் இருக்கு. இன்னும் நிறைய மாவட்டத்தில் வந்து கட்டிடம் கட்டுறதுக்கான பணிகள் நடந்துட்டு இருக்கு. அப்போ வந்து இது வந்து ரொம்ப ஒரு லாங் டேர்ம் போஸாக தான் போகுது. அப்போ ஆஃபீஸே அங்கே இருக்குன்றப்ப அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ வந்து நம்ம நலத்திட்ட உதவிகளோ ஒரு மனு கொடுக்குறதாவோ அரசாங்கத்தை தொடர்பு கொள்வதுக்கெல்லாம் அதுக்கான எல்லா பணிகள் இதுக்கான ஒரு ஜோன் அங்கே இருக்குது அப்படின்றப்போ ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அது இன்னைக்கு தேதி வந்து அதிமுகவுக்கு அப்புறம் திமுகவுக்கு அப்புறம் அதிகமான அலுவலகங்களும் அதிகமான பணியாளர்களும் அதிகமான இடங்களும் அதிகமான பூத்தை ஃபில்அப் பண்ணுற தன்மையும் பாஜகவுக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போது மாநில தலைவர் திரு நயினார் நியமிக்கப்பட்டதிலிருந்து நிறைய விமர்சனம் தொடருது. அவரே கூட அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. கடந்த வாரத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, உறுப்பினர்களுக்கு அல்லது நிர்வாகிகள் ஃபோன் பண்ணால் அவரை கேலி செய்யும் வகையில் வந்து ஃபோன்லேயே பேசுகிறாங்க. நயினார் அப்படின்னா யார், நைனாவான்னு கேட்குறாங்க அப்படின்னு அவரே பதிவு பண்ணியிருந்தார். அந்த அளவுக்கு நயினாரோட தலைமையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை தான் இருக்கா? இல்லை, யாரோ ஒருத்தர் சொல்கிறது அதை வந்து நம்ம எடுக்க முடியாது. அது வந்து ஒரு சிரிப்பாக தான் மாநில தலைவர் சொல்கிறேன். இல்லை அது வந்து அவர் சீரியஸாக சொல்ல, நான் இருந்தேன் அவர் பேசுகிறப்ப காட்டாங்குளத்தில் நடந்த மீட்டிங்கில் தான் பேசினார். அது ஒரு சிரிப்பின் உச்சமாக ஒரு நகைச்சுவாக சொன்னார். எந்த நைனா என் நைனா இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது வந்து அந்த இடத்துல ஒரு சிரிப்பொலியை உண்டாக்கணுன்ற கண்டென்ட் தான் சொல்கிறார். ஆனாலும் ஒரு விஷயத்தில் நம்ம நிதர்சனமாக ஒத்துக்கிறோம் எல்லாருமே. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து இன்றைக்கி எல்லா இதுலேயும் நாங்கள் பூத்தில் ஆள் சேர்த்துட்டோம், இளைஞர்களை சேர்த்துட்டோம்னு சொல்கிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் பாதி பேர் ஃபேக்காக தான் இருக்குது. அதுமாதிரி எல்லா கட்சியிலும் இருக்கும். இன்றைக்கி திமுக எதுக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டு போய் ஆட்கள் சேர்க்குறாங்க. திமுக 1949 ஆரம்பித்த கட்சி, 67 ஆட்சி பிடிச்சாங்க. கிட்டத்தட்ட 5 முறை ஆண்டுட்டாங்க. இப்போ 6ஆவது முறை ஆண்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கும் நாங்கள் போய் உறுப்பினர் சேர்க்குறோம். இப்போ 1 கோடி பேரை இலக்கை வச்சு சேர்த்துருக்கோம். கரூர் தான் அதிகமாக சேர்த்துருக்கோம். எதுக்கு பண்ணுறாங்கன்னா, மனநிலை மாறுறதுன்னு மட்டும் கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து புது புது கட்சிகள் வரவில் இருக்கிறப்ப அவங்க தாவத்துக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு பயம் வரும். ரெண்டாவது வந்து இந்த பூத் ஃபில் பண்ணிட்டோம், அதனால் இந்த பூத்து வந்து சாவர வரையும் அந்த தொகுதி இருக்கிற வரையும் அந்த பூத் இருக்குன்னா அப்படி கிடையாது. அந்த பூத்துன்ற வேலை காலம் மாறுற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அரசியல் கட்சிகள் மாறும். அந்த பூத்தில் 12 பேர் கொடுத்து போட்டிருக்காங்கன்னா 12 பேரில் 4 பேர் வேறு கட்சி போகலாம், வேறு வந்து இந்த கட்சியிலே இருக்கலாம். இன்னும் புதுசாக வரவன் எனக்கு இந்த பூத்தில் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லலாம். அதனால் அது மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அது கண்டென்ட்டாக போகிறது தான். அதில் சில பேர் தொலைபேசியில் எடுக்கிறப்ப பேசுகிறத அவர் சுட்டிக்கோடு காட்டிருக்காரு. தவிர இன்றைக்கு வலிமையான பூத்துன்னு பாஜக ஐடென்டி பண்ணிச்சுன்னா அந்த இடத்துல ஓட்டு கன்ஃபார்மு. இல்லம் செல்வம் உள்ளம் வெல்வோம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து நம்ம வந்து 2 தெருக்கள், அதாவது ஒரு 2 தெருக்களை ஒரு நிர்வாகி கொடுத்துரும். அதுதான் இப்போ கான்செப்டாக வந்திருக்கு. 60 பேருக்கு ஒரு நிர்வாகி. அந்த 60 பேர் நிர்வாகி, 60 பேருக்கும் அந்த நிர்வாகி டெய்லி போயிட்டு அந்த குடும்பத்தில் ஒருத்தராக பழகி அவங்களுக்கு எதனா நலத்திட்ட உதவிகள் வேணுமா, அவங்க வீட்டில் எதனா ஒரு மனுக்கள் பெற்று எதனா அரசாங்கத்திலிருந்து உதவிகள் பெற்று தரணுமா, அவங்களுக்கு வேறு எதனா அவங்க கோரிக்கை வச்சுருந்தாங்கன்னா, நான் வந்து முத்ரா லோனை வாங்கி கொடுங்க, இல்லாட்டி ஆவாஸ் யோஜனாவில் கொடுங்க, இல்லாட்டி ஜன்தனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கொடுங்க, இல்லாட்டி வேறு மாதிரி என்ன மாதிரி மத்திய அரசுக்கோ மாநில அரசுக்கான எதனா ஒரு வேலைகளுக்கு வந்து அது எப்படி போகணுன்னு தெரியாமல் இருந்தாங்கன்னா அதுக்கு வழிகாட்டுறது. அவர்களுக்கு வந்து சட்ட ரீதியாக எதனா ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா அதை பண்ணுறது. அதெல்லாம் நீங்கள் எல்லாமே இந்த 60 பேருக்கு ஒரு நபர் பண்ணுறப்ப அவங்க நம்ம கட்சியோட கள செயல்பாட்டிற்கு வந்து உங்களுடைய மாநில முகம் அல்லது மாநில தலைமை மிக முக்கியம் அல்லவா? அப்படி பார்க்கும்போது அதிமுகவுக்கு வேண்டுமென்றால் நயினார் இணக்கமாக இருக்கிறார், நிற்போடு இருக்கிறார், தோடமீடு இருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கொள்ள முடியும். ஆனால் கீழே பாஜக தொண்டர்கள் இந்த தலைமையோட இசைவாக இருக்காங்களா? இல்லை, முதல்ல ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைமைன்றது முகமே கிடையாதுங்க. தேசிய தலைமையை பொறுத்தவரை மோடி அவர்கள் தான் தேசிய தலைமை. அதுவும் நாயனாரே சொல்லுவார், நான் சொல்லலை, நாயனாரே சொல்லுவார். மாநில தலைமைக்குன்றது அவரோட தேசிய தலைமை கொடுக்குற வேலையை பணிகளை செவ்வனே செய்கிறதுக்கான ஒரு நபர் தான். தவிர முகமாக காட்டுறது மோடி அவர்கள் வயசாக முகமாக காட்டும். பாஜகவின் முகம் மோடி, மோடியின் முகம் எப்படி இந்திரா சொன்னா போகிறோம், இந்தியாவே இந்திரா, இந்திராவே இந்தியான்னு சொல்கிற மாதிரி நாங்கள் சொல்கிறோம். பாஜகவின் முகமாக இன்றைக்கு பாஜக வந்து கிட்டத்தட்ட 20 ஸ்டேட்டை ஆண்டுகிட்டு இருக்கணும். அதற்கு காரணம் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் தான்.
அதனால தான் அவர் வந்து அடுத்த எலெக்ஷன்லையும் அவரை வைத்து தான் ஓட்டு கேட்க போகிறோம். இங்கேயும் அப்படி தான். இப்போ நம்ம போன 2024 எலெக்ஷன் அப்போ அண்ணாமலை தொடர்பான விமர்சனங்களை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விமர்சனம் ஒன்றும் கிடையாதுங்க. அண்ணாமலை தொடர்பாக நிறைய கருத்துக்கள்லாம் இன்னும் கூட தொடருது. இல்லை, அது அவரே விளக்கம் கொடுத்துட்டார். காலத்தில் ரொம்ப வலுவான ஒரு தலைவராக இருந்தார், தொண்டர்களை அதாவது ஒரு ஆக்டிவ் மோட்ல இருந்தாரு. இப்போ முன்னுக்கு அந்த ஆக்டிவ் அஃப்கோர்ஸ் நயினாரே அதை பதிவு செய்கிறார்ல, நான் தென்றல் நயினார்ஜி வந்தோடனே சொல்லிட்டாருங்க. என்ன சொன்னார்னா, நான் வந்து வேல் யாத்திரைக்கு ஆட்கள் கூட்டு போகிற மாதிரியோ இந்த யாத்திரைக்கு ஆட்கள் கூட்டுறதுல நான் பண்ண போகிறதில்ல. நான் அதிகமான ஆட்களை சட்டமன்றத்துக்குள்ளே கொண்டு போக போகிறேன். இதுதான் அவருடைய பிரதான நோக்கமாக அதை நோக்கி நகர்றார். அதுதானே தேவை. ரெண்டாவது அரசியலில் போய் வென்றெடுக்க தானே ரெண்டாவது அரசியலில் வந்திருக்கோம். அது அரசியலில் வந்து அரசியல் பண்ண யாரும் வரல. ரெண்டாவது எல்லாமே தொண்டர்களோட பலம், தொண்டர்களை ஒருங்கிணைப்பது முக்கியமான தொண்டர்கள் மீண்டும் மீண்டும் கேட்குறேன். இல்லைங்க, தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு இல்லாமல் எந்த விஷயங்களும் பண்ண முடியாதுங்க. ஒரு தலைவருடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு தான் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். தொண்டர்களை பற்றி நம்ம பேசுவோம், அது வேற இது. ஒரு தலைவரோட ஃபோக்கஸ் வந்து யாத்திரைகள், இந்த யாத்திரை அந்த யாத்திரைன்ற பண்ணுற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு யாத்திரை பண்ணி தமிழ் பாஜகவை வளர்த்துருக்காங்க. தமிழிசை இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ளேயும் போய் கொடியை ஏற்றி தாமரை மலகிறதோ, இது இலை மலகிறதோ இல்லையோ, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, முரசு கொட்டுகிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீருன்ற ஒரு சொற்சொடரை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்து அவங்க இதில் வளர்த்தாங்க. அதே மாதிரி முருகன் அவர்கள் வேலை யாத்திரை பண்ணி அவர் வளர்த்தார். பொன்னாறு, இலகணேசி எல்லாருக்கும் அவர்களுக்கான பணியை செய்து தான் இருக்கிறாங்க. அவரோட பாணியில் செஞ்சாங்க. அதே மாதிரி இவர் பாணியில் என்ன சொல்றாருன்னா, அதிகமான எம்எல்ஏக்கள் நான் சட்டமன்றம் கொண்டு வருவதற்கான வேலைகளை பண்றேன். அவர் வந்து அதிமுகவுடைய இணக்கமா போகணும். மத்திய அரசு சொன்னா அவர் போய் தானே ஆகணும். எங்களுடைய மாநில தலைமை மத்திய தலைமை என்ன சொல்லுதோ அதுதான் மாநில தலைவர் கேட்பாரு. இங்கு முகமாக பார்க்கப்படுகிறது மோடிஜி அவர்களும் நட்டா அவர்களும் மட்டும்தான் முகமாக பார்க்கப்படுகிறது. அப்புறம் வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கவர்களுடைய முகமாகவும் அங்கே இருக்கக்கூடிய வேட்பாளர் முகமாகவும் அதற்கு வந்து துணைவாக இருக்கிறதா மாநில தலைவர் பண்றாரு. அதை வந்து நான் சொல்லலை, மாநில தலைவரே சொல்றாரு. இப்போது அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்ததுலேருந்தே நிறைய விமர்சனங்கள் தொடர்வதை பார்க்குறோம். குறிப்பாக அதிமுகவை வந்து பாஜக கபலீகரம் செய்துவிடும், அதிமுக ஒழித்து விடுவார்கள், இந்த கூட்டணி முடிவு தவறாக எடுத்து விட்டார் அப்படின்னு தொடர்ச்சி நம்ம பேசுகிறத பார்க்குறோம். இன்றைக்கி வந்து அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் வந்து அன்வர் ராஜா அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டார், அப்புறம் நீக்கப்பட்டார். அவர் சொன்ன வெளிவந்து காரணம் என்பது அதிமுகவை பாஜக அழித்து ஒழித்து விடும் அப்படின்றத செய்தியாளர் சந்திப்பில் பகிர்ந்துக்கிறார். ஸோ இப்போ முதல் டிக்கெட் தான் அன்வர் ராஜா, இது போல் நிறைய பேர் இனிமேல் வந்துருவாங்க அதிமுக விட்டு, இந்த காரணத்தை முன்வைத்து அப்படின்னு பெங்களூரு, புகழேந்தி உள்ளிட்ட எல்லாமே இந்த கருத்தை இன்னைக்கு பதிவு செய்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அன்வர் ராஜா சார் வந்து ஏன்னா தென் தமிழகத்தின் தென் தமிழகத்தோட முக்கியமான ஒரு சிறுபான்மையினர் முகமாக இருந்த ஒரு அன்வர் ராஜா. ஸோ அதனால இன்னும் கூடுதலாக அந்த கருத்துக்கள் வெளிவரத்துல இது இஷ்யூஸ் என்னன்னா, அன்வர் ராஜா அவர்கள் வந்து இப்போ நீக்கப்பட்டு திமுகவில் சேரல. அவர் ஏற்கனவே ஒரு முறை அவர் நீக்கப்பட்டார், திருப்பி சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கு அவர் என்னன்னா சிறுபான்மையர் பாதுகாவலராக திமுக இருக்குன்னு அவர் நம்புறார். நம்ம நம்புறதில்ல, அவர் நம்புறார். அந்த நம்பிக்கையின் பாத்திரமாக அவங்க போய் சேர்றாரு. ரெண்டாவது அவர் அங்கே போய் ஏன் சேர்ந்தாரு, இங்கேருந்து ஏன் போனாருன்னு சேரல. ஒரு வலுவான காரணத்தை அதிமுக ஏதோ ஒரு காரணம் நான் போறேன்னு சொல்றாரு. அது வைக்கலாம். இப்போ வைகோ திமுக விட்டு போறப்போ ஒரு காரணம் வச்சார்ல, அது மாதிரி யாருன்னா ஒரு காரணம் வைப்பாங்க, அது பெருசுப்பட தேவையில்லை. ரெண்டாவது என்னன்னா, சிறுபான்மையர் முகமாக அவர் பார்க்கப்படலை. இங்கே இன்னைக்கு வந்து சிறுபான்மையர் முகமாக அன்வர் ராஜா இருந்தாலும் அவங்களோட ஓட் பேங்க் சரின்றது கூட நான் சொல்கிறத ஏற்றுப்பேன். அந்த மாதிரி முகமாக பார்க்கப்படல. அவர் சிறுபான்மையாக அவர் இருந்தார், அந்த கட்சியில் பயணித்தார், அவருக்கு எம்பி ஆனாங்க, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா சுகங்களையும் அனுபவித்தார். இப்போ பாஜகவுடன் ஏடிஎம்கே சேர்ந்துருச்சு, அதனால் வந்து இங்கே வந்து சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு மாய தோட்டத்தை அவர் ஏற்படுத்த விரும்புகிறார். அதனால் பாதுகாப்பான அதிமுகன்னு போகிறார். நாம் வந்து அன்வர் ராஜாவுக்கு ஒரு கேள்வியை முன்வைக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பாதுகாப்பாக போகிற திமுகவில் எந்த இஸ்லாமியருக்கு வந்து அவங்களுடைய கட்சியினுடைய இதில் பதவி கொடுத்துருக்காங்க? இன்றைக்கு அதிமுக தமிழ்நகர் ஹுசேனுக்கு வந்து அவைத்தலைவர் பதவி கொடுத்துருக்கா இல்லையா? நீங்கள் அதிமுக அவர் எம்பி ஆகியிருக்கா இல்லையா? இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா இல்லையா? பாஜக பண்ணவே இல்லையா? நாடாளுமன்றத்தில் ஒரு சிறுபான்மையர் கூட எம்பி இல்லையங்க. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, பாஜக வந்து நாடாளுமன்றத்தில் சிறுபான்மையருக்காக தான் பண்ணணுன்ற சிறுபான்மையர் நீங்கள் யாரை எடுத்துக்கிறீங்க? இஸ்லாமிய சகோதரர்களை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. நாட்டில் கிறிஸ்தவர் நிறைய பேர் இருக்காங்க. குரியன்லேருந்து எவ்வளோ பேர் கிறிஸ்தவர் இருக்காங்க. இப்போ ராஜீவ்குமார் இருந்தார், அவர் சிறுபான்மையருக்காக அவங்கள எடுத்துக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் இஸ்லாமியர் உறுப்பினர் இல்லையேங்க. அதான் சொல்கிறது கேளுங்க. இந்தியாவில் நாடாளுமன்றத்தில் இருக்கவங்க வந்து நீங்கள் உங்களுடைய கோட்படிப்படி சிறுபான்மையர்னா இஸ்லாமியர் நினைச்சிட்டு இருக்கு. சிறுபான்மையர் இஸ்லாமியர் மட்டும் கிடையாது, கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையர் தான், சீக்கியர்களும் சிறுபான்மையர் தான், பௌத்தர்களும் சிறுபான்மையர், சமணர்களும் சிறுபான்மையர். நீங்கள் அப்படிதான் எடுத்துக்கணும். இன்றைக்கு ரொம்ப அருமையாக வந்து பார்லிமெண்ட்டோடைய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வந்து சூப்பராக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நாங்கள் இந்த இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து திபெத்தில் ஒரு சண்டைனா எல்லாரும் எங்கே வராங்க? இந்தியாவுக்கு வராங்க. பாகிஸ்தானில் ஒரு சண்டைனா எல்லாம் வராங்க, இங்கே வராங்க. இலங்கையில் ஒரு சண்டையா எல்லாம்
இங்கே இந்தியாவுக்கு வராங்க. ஆப்கானிஸ்தானில் ஒரு சண்டையாக எல்லாம் இந்தியாவுக்கு வராங்க. பாகிஸ்தானில் ஒரு சண்டையாக எல்லாம் இந்தியாவுக்கு வராங்க. ஏன் இங்கே வந்துங்கன்னா பாதுகாப்பாக இந்தியா இருக்குதுன்ற ஒரே காரணம் தான். இஸ்லாமிய நாடுகள் இல்லாத பெரிய இஸ்லாமிய நாடுகளுக்கு கொடுக்க முடியாத பெரிய பாதுகாப்பை இந்திய அரசு இங்கே இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்குது. இங்கே இருக்கக்கூடிய திபெத் மக்களாகட்டும், இலங்கை அகதிகளாகட்டும், பாகிஸ்தானை சேர்ந்தவர்களாகட்டும், பங்களாதேஷை சேர்ந்தவர்களாகட்டும், ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்களாகட்டும், பர்மா மியான்மரில் ஒரு பிரச்சனைனால இங்கே வராங்க. எல்லோரையும் இவையெல்லாம் சரிதான். ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள்? ஏன் யார் ஏற்க மறுக்கல? சீட்டே கொடுக்கல. நீங்கள் ஒரு விஷயம் தெளிவாக 24 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு எம்பி கூட ஆகல. உங்களுக்கு இப்போ அடிப்படை அரசியல் தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஜனநாயக நாடு. சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். இது ஜனநாயக நாடு. யார் வேணா எலெக்ஷனில் நிற்கலாம், யார் வேணா ஜெயிக்கலாம். தானே கொடுக்கணும். ஏங்க ஜனநாயக நாடு நான் எதுக்குங்க சீட்டு கொடுக்கணும்? நான் சொல்றது உங்களுக்கு புரியல. ஓவைசி நிற்கிறாரு. இப்போ ஓவைசி அவருக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் நிற்கிறாரு. பாஜகவில் வந்து கேட்டேன், ஏங்க பாஜகவில் இஸ்லாமியர் வெறுத்தாங்கன்னா பாஜக யூபியில் வென்றெடுக்க முடியாதுங்க. முத்தலாக் வந்து நீ மிகப்பெரிய ஒரு இதுக்கு பெற்றிருக்குங்க. வக்பு திருத்த சட்டம் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டு பண்ணிருக்கு இஸ்லாமிய சகோதரர்கிட்ட. நீங்கள் போரா கமிட்டிலேருந்து மதுக்கார் கமிட்டி வந்து நேரடியாக போய் மோடி அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிக்கிறாங்க. சீட்டு ஏன் கொடுக்கலன்னா கட்சி அந்த மாதிரி கட்சியாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து அதற்கான அமைப்பும் ஆற்றலும் அதற்கான ஆட்களும் வந்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. கொடுக்கக்கூடாதுன்றது இல்லை. ரெண்டாவது வந்து இங்கே வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் யாருமே இங்கே போட்டியிடக்கூடாது. என்ன சட்டம் இருக்கா? எல்லாருமே சீட் கொடுக்குறாங்களா? யூபியில் போனால் அகிலேஷ் யாதவ் 20% சீட் கொடுத்தாரு. அது அவருடைய கட்சியின் பணி. நம்மகிட்ட தேவை அந்த இடத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரரை வைத்து நம்ம வென்றெடுக்கணுன்ற கட்டாயம் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது கட்சி எடுக்கிற முடிவு. அது தனிப்பட்ட நபரை நான் பதில் சொல்ல முடியாது. ஒன்று. ஸோ இந்த பின்னணியில் அன்வர் ராஜாவோட பதவி நீக்கம் அல்லது அவர் வந்து இந்த காரணத்தை முன்வைத்து வெளியே வந்ததை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்கல. அன்வர் ராஜா பதவிக்கான பதில் நம்ம கிட்ட கிடையாது. அது கட்சி, அவங்க கட்சியோட உள்கட்சி பிரச்சனை. அவர் வந்து ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறார். நவாஸ் கனியோட ஏதோ ஒரு காரணம் சொல்லுங்க. பாஜக சொன்னது பாஜக அதிமுக அழித்து ஒழித்து விடும். உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். அன்வர் ராஜா அவர்கள் எதை வச்சு சொல்றாருன்னு கேட்டேன். இன்னைக்கு திமுகவை நம்பி அவங்க போறாங்களே, திமுகவில் எத்தனை பேருக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவங்க பொறுப்பு கொடுத்துருக்காங்க? இன்னைக்கு திமுகவோட தலைவர் ஆகட்டும், செயலாளர் ஆகட்டும், பொருளாளர் டிஆர் பாலு ஆகட்டும், அது கீழே இருக்க துணைத் தலைவர் ஆகட்டும், துணைச் செயலர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் இருக்கிறாங்களா? இல்லைல்ல. சரி, நாடாளுமன்ற எலெக்ஷனில் இவங்க போட்டிவிட்டாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷனில் எத்தனை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு அவங்க சீட்டு கொடுத்தாங்க? நவாஸ் கனி கொடுத்தது தனியாக. அது இந்தியன் முஸ்லீமுக்கு. அது நான் கேட்கல, திமுகவில் இருக்கவங்களுக்கு கேட்டேன். இப்போ இந்திய முஸ்லீமுக்கு சார்பாக போட்டிவிட்ட நவாஸ் கனி ராமநாதபுரத்து எம்பி ஆனார். அதெல்லாம் கொண்டு வரல. திமுகவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்தா அவங்க வந்து எம்எல்ஏ ஆக்குனாங்க, எம்பி ஆக்குனாங்க? இல்லைல்ல. இன்றைக்கு உங்க கட்சியினுடைய ராஜ்யசபா விடுங்க, அது வந்து இந்த வாட்டி 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஒரு கிறிஸ்தவர், ஒரு இஸ்லாமியர், ஒரு சல்மா கொடுத்துருக்காங்க. கிறிஸ்தவர், இஸ்லாமியர், இந்துன்னு பிரிச்சு கொடுத்துருக்காரு. அதை விடுங்க. ராஜ்யசபான்றது நம்ம எடுத்து சமூக நீதியை கடைபிடித்திருக்கிறோம்ன்றாங்க. அது அவங்க சொல்லிக்கிறாங்க. திடீர்னு சமூக நீதி விடுதுன்றாங்க, எதுன்றாங்க. சமூக நீதினா இதுல தாங்க வரணும். சமூக நீதி கட்சியினுடைய அடிப்படையாக இன்னைக்கு கிட்டத்தட்ட 49 ஆரம்பிச்ச கட்சியில் இன்னைக்கு வரையும் ஒரு இஸ்லாமிய சேர்ந்த சகோதரர்கள் ஒரு பொருளாளரோ செயலாளரோ கொடுக்கல. அவைத்தலைவர் கூட கொடுக்கலங்க. ஏடிஎம்கே கொடுத்தாங்களா இல்லையா? இதே அன்வர் ராஜாவை வந்து எம்பியா கொடுத்து அளவு பாய்ச்சா இல்லையா? ஏடிஎம்கே அமைச்சராகவும் இருந்தார். அப்புறம் அமைச்சராக இருந்தார்ல. அப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? டேட்டா வேணும்ல. இவங்க வந்து சும்மா ஒரு இதை கலப்புறது. பாஜக சேர்ந்துருச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் மாதிரி இவங்க தான் ஒரு கட்டமைப்பு பண்றாங்க. இஸ்லாமிக்கு எதிராக பாஜக இருந்ததுன்னா இன்றைக்கு 20 மாநிலங்களை பாஜக ஆள முடியாது. மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது. டெல்லியில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது. பெற்ற வெற்றிலாம் சாதாரண வெற்றி இல்லை, மிகப்பெரிய வெற்றி. ஹரியானாவில் மிகப்பெரிய வெற்றியை பெற முடியாது. நீங்க நினைச்சு பாருங்களேன். நீங்க வந்து கிட்டத்தட்ட 15 கோடி மக்கள் இருந்து 20 கோடி மக்கள் இருக்காங்க இஸ்லாமிய சகோதரர். இது தவிர பௌத்தம் இருக்காங்க, சமணர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க. தனி இது. இவர்களுடைய ஓட்டையும் பெற்று தான் நம்ம வென்றெடுத்திருக்கோம். அதற்கான பிரதிநிதி இல்லை அப்படின்றதுக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன். அதற்கான பிரதிநிதிக்கு கட்சி தான் முடிவெடுக்கும். நம்ம அது முடிவெடுக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க வந்து போறதுக்கான ஒரு காரணத்தை தர்றாங்க. சரி, இப்போ அன்வர் ராஜா அவர்கள் இப்போ தானே போனார். அவர் 2024 முன்னாடி எலெக்ஷன் 2021 சட்டமன்ற எலெக்ஷன் நம்ம பாஜக உடனே கூட்டு வந்து. அப்போ அன்வர் ராஜா ஏன் போல? அப்போ பாரதிய ஜனதா கட்சி இனிச்சுது அவருக்கு. அன்றைக்கு அது மதவாத கட்சியா தெரியல. அதிருப்தி தெரிவித்தார், ஆனால் மௌனமாகி விட்டார். அதிருப்தி கேட்கறது அந்த டைம் இன்னும் எலெக்ஷன். அப்புறம் ஒரு கட்டத்தில் மௌனம். அவரும் எலெக்ஷன் நின்று பாஜக ஓட்டையும் வாங்கி நீக்கப்பட்டார். 23 மீண்டும் இல்ல அதெல்லாம் கடைசியில அவர் எலெக்ஷன் நின்னாரு, ஜெயிச்சாரு. அவர் அமைச்சர் பதவியிலையும் வந்தார். நல்லா கேளுங்க. இவங்க வேலூரில் கூட ஜெயலலிதா பீரியடில் சல்மான் ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஃபாத்திமாவே யாரோ ஒருத்தர் கொடுத்தாங்க வேலூரில் ஜெயலலிதா பீரியடில். ஆமாம். இவர் அமைச்சரும் ஆனார். அமைச்சரும் ஆகி எல்லாம் முடிஞ்சு தொழிலாளர் துறை அமைச்சராக ஆனாங்க. அந்த மாதிரி அமைச்சரும் ஆகி எல்லாத்தையும் அனுபவித்து அவர் ஏதோ 2வது கல்யாணமோ 3வது கல்யாணமோ பண்ணார். அது ஒரு பிரச்சனையாச்சு அவருக்கு. அவருடைய பையன் வந்து ஒரு டிவி தொகுப்பாளருடைய சர்ச்சையில் மாட்டினார். உங்களுக்கு தெரியுமா?
அன்வர் ராஜாவுடைய பையன் வந்து டிவியோட நம்ம சேனலோட அவங்க பேர் மறந்துட்டேன், அவங்களுடைய தொகுப்பாளரோடைய நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ராங் கமிட்மெண்ட் கொடுத்து பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் அது ஓஞ்சுது. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணாருன்றலாம் ஒரு சர்ச்சை வந்து பர்சனல் இல்லை சொல்கிறேன், தனிப்பட்ட அதெல்லாம் வந்து தனிப்பட்ட, நான் அது சர்ச்சையாக சொல்ல, இதெல்லாம் நடந்தது அவருடைய வாழ்வியலை சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு சர்ச்சையாக அன்றைக்கு பேசப்பட்டது. அதற்கப்புறம் வந்து பையனுடைய இஷ்யூஸு, இவருடைய கல்யாண இஷ்யூஸு இதெல்லாம் வந்தோடனே பாஜகவோட கூட்டணி வைக்க போகிறோன்னு சொன்னோன்னே நாங்கள் கட்சி விட்டு போகிறோன்னாரு, திருப்பி நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், திருப்பி வந்தார், இப்போ மறுபடியும் கூட்டணி உடனே திருப்பி போகிறாரு. அவர் பாஜகவை பிடிக்கலன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே வந்து அன்வர் ராஜா போன்ற ஆட்கள்லாம் திமுக இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன செஞ்சதுன்றது மட்டும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி களத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இடையில் வேணால் ஒரு இணக்கம் இருக்கலாம். அவங்க வந்து அது வந்து கூட்டணி அப்படின்னு போகலாம், கடந்து போகலாம். ஆனால் தொண்டர்களிடம் ஒரு வித இணக்கம் இல்லை. இப்போ இவ்வாறான விஷயங்கள் வந்து மேலும் மேலும் இதை வந்து இந்த 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 தொண்டர்கள் இணக்கம் நெருக்கடியை வந்து அதிகரிக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லி. தொண்டர்கள் இணக்கம் இல்லை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? இன்றைக்கி மேட்டுப்பாளையத்தில் எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணார். மேட்டுப்பாளையத்தில் ஏடிஎம்கே கொடியோட பிஜேபி கொடி அவ்வளோ கொடி இருந்துச்சுங்க. அப்படியா? ஆமாம். இன்றைக்கு வந்து அருமையான ஜெல் இன்றைக்கி இதில் நடந்துச்சுல, பெரிய போராட்டம் வந்து திருமங்கலத்தில் நடந்துச்சு. எங்கன்னா நம்ம அஜித்குமார் கொல்லப்பட்டதில் வந்து பாஜகவும் ஏடிஎம்கும் சேர்ந்து அந்த போராட்ட களத்தை முன் வச்சாங்க. மிகப்பெரிய ஒரு எழுச்சி வந்துச்சு. இன்றைக்கி எங்கெங்கே போகிறாங்களோ அந்தந்த இடத்துல எங்களுடைய பாஜகவுடைய மாவட்ட தலைவர், எங்களோட உறுப்பினர்கள் எடப்பாடி அவர்களோட பிரயாணம் பண்ணுறாங்க. ஸோ ஜெல் ஆகிறதுக்கான எல்லா வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெல் ஆகிட்டு இங்கே என்ன பெரிய பிரச்சனைன்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் அமித்ஷா தான் பிரச்சனையும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் திமுக கூட இருக்க கட்சிகளும் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணி சேரக்கூடாது, இதற்கான அறிக்கையை கொடுங்க. இப்போ ஏடிஎம்கே பாஜக சேர்ந்துருச்சு, அது வந்து கூட்டணி ஆட்சியா தனிச்சு ஆட்சியா இல்லாட்டி ஆட்சியில் பங்கா, அதெல்லாம் வந்து ஏடிஎம்கேக்கும் பாஜகவுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, தேசிய ஜனநாயக கூட்டணியோட பிரச்சனை. அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவராக எடப்பாடி அவர்கள் தான் சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டாரு. நேற்று கூட அண்ணாமலை பதிவு பண்ணியிருக்காரு. இங்கே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி அவர் தான், அவரும் பதிவு பண்ணிட்டாரு, அங்கேயும் பதிவு. ஆனால் அதே அமித்ஷாவும் எடப்பாடியும் என்ன சொல்கிறார்கள் என்றால், அமித்ஷா என்ன சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சியில் நீங்கள் பங்கு பெறுவீர்களா? எஸ் அப்படின்றார். அதன் மீது விமர்சனம் தொடருது. அதாவது எடப்பாடி என்ன சொல்றாரு, அதிமுக எந்த கட்சியாலும் கபலீகரம் செய்துவிட முடியாது. இல்லைங்க, இதுதாங்க நான் சொல்றாரு. அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்குமா, எங்களை ஏமாற்ற பார்க்கிறீர்களா? நான் எங்களை ஏமாற்ற முடியாது அப்படின்னு அந்த பக்கத்தில் அமித்ஷாவும் இந்த பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியும் தரும் பதில்கள் தான் கருத்து விமர்சனத்தை உருவாக்குவதே இல்லவே இல்லை. இங்க வேற யாருமே இந்த வேலையை பண்ணல. அதுதான் சொல்றேன், எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசுறது அவங்களுடைய கட்சி சார்பாக தலைமையத்தில் பேசி அது விருப்பத்தை சொல்ல போறாங்க, சரிங்களா? இதற்கு வந்து திமுக வந்து ஏன் முட்டு கொடுக்குது, திமுக ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுன்றதான் இப்ப வைக்கக்கூடிய கேள்வி. இல்ல, அது ஒரு தனி சப்ஜெக்ட்டுங்க. நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லங்க, அதுதான் எங்களோட மாநில பிரதான எதிர்க்கட்சி எங்களுடைய பாலிடிக்ஸையும் தான் அது நான் புரிஞ்சுக்கிறேன். எங்களுடைய மாநில தலைவர் தெளிவா சொல்லிட்டாருங்க, கூட்டணி சம்பந்தமான முடிவை எந்த மாநில தலைவர்? எங்களுடைய கட்சியினுடைய மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் சொல்கிறாரு. அவருடைய மாநில தலைவர் தான் பவர். முன்னாள் மாநில தலைவர் கொடுக்கறத நாங்க கொண்டு வர மாட்டோம். இப்ப மாநில தலைவர் தான் பவர். அவர் என்ன சொல்றாருன்னா, கூட்டணி சம்பந்தமான எந்த முடிவை எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் எடுப்பாங்க, அதை பற்றி நாங்கள் எதுவுமே பேச மாட்டோம்னு அவரே பொதுவில் சொல்லிட்டார். முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு எடப்பாடி அவர்களை கேட்டாலும் அது எங்கள் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கம்முன்னு இருங்கன்றப்ப இதை ஊதி யார் பெருசாக்குறாங்க? இப்போ என்ன சொல்கிறாங்க, திமுக காரங்க ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, அதிமுக வந்து திமுக கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு வைக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன கேள்வி வைக்கிறோம்? இன்றைக்கி வந்து திமுக இருக்கக்கூடிய கட்சியை எதிர்த்து, வாரிசு அரசியலை எதிர்த்து வெளியே போய் கிட்டத்தட்ட 18 பேர் தீக்குளிச்சு ஆரம்பித்த கட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கி அந்த கட்சியில் திமுக கபலீகரம் பண்ணலையா? இன்றைக்கு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். கலைஞருக்கு கொடுத்த டிவியை டார்ச்லைட்டாக உடச்சி நான் மிகப்பெரிய இடது இல்லை வடது இல்லை மையத்தில் தான் இருப்பேன்னு சொன்ன திரு கமலஹாசனுடைய மக்கள் நீதி மைய கட்சியில் சேர்ந்தவருக்கு அவருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்து அந்த மக்கள் நீதி மைய கட்சியினுடைய ஒட்டுமொத்த கட்சியும் கபலீகரம் திமுக பண்ணலையா? கூட்டணிங்க ஏங்க கபலீகரம் பண்ணிடுச்சுங்க. என்னங்க கூட்டணி தனியா இருக்குது, நேற்று வரையும் தனியா இருக்கு. நேற்று வரையும் டிவியை போட்டு உடைச்சிட்டு அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்து அந்த கட்சியை விலக்கி வாங்கியிருக்குங்க. நீங்க தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து 1947 சுதந்திரம் அடைஞ்சு 52 தேர்தல் நடக்கிறப்ப இந்தியாவினுடைய பிரதான எதிர்கட்சியா இருந்த கம்யூனிஸ்ட் இன்றைக்கு 2 சீட்டு கொடு 3 சீட்டு கொடுன்னு சொல்லி கெஞ்ச திமுக வைக்கலையா? கபலீகரம் பண்ணலையா? நீங்க திமுகவை செல்லா காசா கம்யூனிஸ்ட் இங்கே ஆக்கலையா? திமுக காங்கிரஸ் எடுத்துக்கோங்க. 1967 இவங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட
சுதந்திர கட்சின்ற பேர் வைத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை அவங்க பக்தவச்சலம் வரையும் ஆண்டாங்களே, அந்த கட்சியை இன்னைக்கு 20 சீட்டு கொடு 10 சீட்டு கொடுன்னு கெஞ்ச வச்சு கபலீரம் பண்ணலையா? இதை ஏன் அவங்க யார் பேச மாட்டேன்றீங்க? திரு வெங்கடேசன், கூட்டணி தொடர்பாக நிறைய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. குறிப்பாக இங்கே தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பதை உங்கள் தேசிய தலைமை உணர்ந்திருக்கிறதா, இல்லை அவ்வப்போது ஒரு கல்லை தூக்கி எறிகிறாங்களா? இல்லைங்க, ஏன் இந்த கேள்வி நான் கேட்குறேன்னா, மீண்டும் மீண்டும் அமித்ஷா கூட்டணி ஆட்சியில் நாங்கள் பங்கு என்ற இடத்திலே அவர் இருக்கிறார், அதற்கு வாய்ப்பே இல்லை என்ற இடத்தில் அதிமுக இருக்கிறது. அதை தான் நான் கேட்குறேன். அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கிறப்ப ரொம்ப தெளிவாக ஐடிசி ஹோட்டலில் சொல்லிட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழ்நாட்டு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைச்சால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி. இதில் எந்த மாற்று இல்லை. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா கண்டிப்பா எடப்பாடி என்று சொல்லவில்லை, அதிமுக ஒருவர் அது ரெண்டாவது தெளிவா சொல்லிட்டாரு. அதிமுக ஒருவர் தானே சொல்ல முடியும், அதிமுக தானே வர முடியும். நாங்க எப்படி தகவலுக்காக சொல்றேன், நாங்க எப்படி அந்த கட்சியில இவர் தான் சொல்ல முடியும்? அவர் அன்னைக்கு சொன்னதை நான் பதிவு செய்யணும். ரெண்டாவது வந்து தினமலர் பேட்டி தான் நீங்க சொல்றீங்க. அந்த கட்சி தேர்ந்தெடுப்பாங்க முதலமைச்சர், எல்லாருமே நடக்கிறது தான். இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்க ஆட்சி அமைக்கணும் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வடகிழக்கு மாநிலங்களில் சில இதில் 1 சீட் 2 சீட் வென்றெடுத்து அங்கே இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளை கூட்டணி வைத்தாரும் அங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு பெரும்பான்மையாக தெலுங்கானாவில் ஆந்திராவில் வந்து ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் ஜனசேனா கட்சியும் உள்ளே சேர்ந்துருக்கு. அவங்களும் குறிப்பிட்ட ஓட்டு எடுத்திருக்காங்க. இல்ல அந்த அக்ரிமெண்ட்ல இருந்தாங்க வெங்கடேசன். ஆரம்பமே ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற இடத்தில் மீண்டும் மீண்டும் அமித்ஷா மூலமாக இந்த கருத்து இல்லங்க தெளிவா இது சொன்னதா இல்லையா? அது இல்ல வெங்கடேஷ், நான் நேரடியாக கேட்கிறேன். நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு என்பது திமுகவிற்கு வலு சேர்த்து விடும். அதிமுக தானே கூட்டணி. நீங்க மீண்டும் மீண்டும் இதை சொல்வது மூலமாக நீங்க என்ன எதுக்கு சொல்றாங்க விரும்புறீங்கன்ற ஒரு குழப்பம் இருக்குதுன்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்ற விளக்கத்தை நீங்க ஃபுல்லா வாங்கல. சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திராவில் பெரும்பான்மையாக வென்றெடுத்தார். அப்புறம் ஜனசங்கத்தை சேர்ந்த பவன் கல்யாணும் அதில் துணை முதலமைச்சர். பிஜேபியும் அந்த மந்திரி சபையில் சேர்த்து ஒரு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. அங்கே நாங்கள் என்ன சொல்கிறோம், தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அங்கே ஆட்சி செய்யுதுன்னு சொல்கிறோம். இது புரிஞ்சுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்கள். பீகாரில் எங்களை விட கம்மியான ஓட்டு எம்எல்ஏக்கள் தான் ராஷ்டிரிய ஜனதா தளத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் ஜெயிச்சார். ஆனால் நாங்கள் முதலமைச்சர் பதவியை வந்து பீகாரில் நிதிஷ்குமார் விட்டு கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குதுன்னு சொல்கிறோம். இதே ஃபார்முலா தான் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு இருக்கார். இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் அதை திருச்சி சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஊடகம் என்ன நினைக்கிறாங்க, அமித்ஷா சொல்கிறேன். சரி, நான் என்ன சொல்கிறேன், அமித்ஷா என்ன சொன்னாலும் உங்களுக்கு என்ன கவலை ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நான் முன்னாடி சொன்ன பதிவு நினைவிட்டு விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு கூட பிரச்சனைகளை தயவு செய்து போய் திமுக கூட்டணி பாருங்கள். எங்கள் கொடிக்கம்பில் வெட்டுறாங்க, வேங்கவேலுக்கான நிவாரணம் தரல, வன்னியேஸ்வரில் வந்து வெளியிருந்து பேச 25 சீட்டு வேணும், நாங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதுலேருந்து வெளியே போக மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு போர்க்குழு, அதை பற்றி பொது வழியில் பேசுங்க. நெஞ்சை நிமித்திட்டு அப்பாவுக்கு முன்னாடி வந்து என்னுடைய தொகுதிக்கு மண்ரோட்டிக்கு எந்த இதுவும் உதவியும் இந்த அரசு செய்யலைன்னு சொல்லி வேல்முருகன் சொன்னார். அதை பற்றி விவாதம் பண்ணுங்க. காங்கிரஸை சேர்ந்த ஷெரீஃப்னு ஒருத்தர் வருங்கால முதலமைச்சர் செல்வ பிறந்தகன் போஸ்ட் வச்சு ஒட்டுறாரு. காங்கிரசினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்து எங்களுக்கு துணை முதல்வர் பதவி வேணும், 3 மந்திரி பதவி வேணும்னு சொல்லி பொதுவெளியில் சொல்றாரு. கார்த்தி சிதம்பரம் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு வேணும்னு சொல்றாரு. சிதம்பரம் வாய்மூடி மௌனமா இருக்கு. அதை பற்றி விவாதம் பண்ணுங்க. இவெல்லாம் பேசுவதற்கு எங்க கூட்டணியில் ஜனநாயகம் இருக்கிறது. எங்கள் கூட்டணியை தக்க வைத்துக் கொள்கிறோம் சொல்றாங்க. ஜனநாயகம் இருக்குது இல்லைங்க. நான் சொல்றது இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் அவர்களுடைய பிரச்சனைகளை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க சண்முகம் என்ன சொல்றாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியில் யாருமே கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிப்போம் அப்படின்னு கேட்கலங்க, கேட்கறாங்க. ஆனா அமித்ஷா டிக்ளேர் பண்றாரு. ஒரு விஷயம் கேளுங்க, இதுதான் இந்த முரண்களுக்கான விமர்சனங்களுக்கான காரணம். ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க. இங்க இருக்கக்கூடிய கூட்டணி ஆட்சியில் இங்க கூட இருக்க கட்சிகள் எல்லாம் கிட்டத்தட்ட வலுவிழுந்த கட்சிகளை சும்மா பேட்ச் ஒர்க் பண்ணி தான் அவங்க. எப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னைக்கு கம்யூனிஸ்ட்க்கு எத்தனை சீட் கொடுத்தாங்க? 6 சீட்டு தானே கொடுத்தாங்க. எவ்வளோ சீட் கொடுத்தாங்க? 2 கம்யூனிஸ்ட்டுக்கு 6 சீட் கொடுத்தாங்க. விடுதலை சிறுத்தைகள் எத்தனை சீட் கொடுத்தாங்க? 6 சீட்டு தானே கொடுத்தாங்க. தனிப்பெரும்பான்மை நாங்கள் 190 சீட்டில் நிற்போம் தானே முக ஸ்டாலின் சொன்னார். 200 சீட்டை வென்றெடுப்புன்னு சொன்னார்னா அப்போ என்ன கணக்கு சொல்லுங்கள்? நாங்கள் 200 தொகுதியில் வென்றெடுப்புன்னு சொன்னார். மொத்தமே 232 தொகுதி தானே. எப்படி 200 சீட்டை அவர் வென்றெடுப்பார்? அப்போ கூட்டணிக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாரா? இந்த கேள்வி வருமா இல்லையா? ஆனால் பாஜக அப்படி கிடையாது. 220 மாநிலங்களை ஆள்ற கட்சி பாஜக. நீங்கள் பாஜகவை எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்க கட்சிகளோட கம்பேர் பண்ணாதீங்க. நீ கம்யூனிஸ்ட் எந்த மாநிலத்தை ஆளுது? பாஜக ஒப்பிடல. இல்ல நீங்க சொல்றீங்க களத்துல இருக்கக்கூடிய இததான் நாங்க சொல்றோம். பதினாதான் சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணின்றது மிகப்பெரிய கூட்டணி. அதுல அங்கும் அதிமுக வைக்கிறது. அதோடைய வென்றெடுத்தாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அங்க அமைப்போம் தான் அமித்ஷா அவர்கள் இப்பயும் சொல்றாரு. இது இப்போ இங்க இருக்கவங்க சொல்றாங்க ஆட்சியில் பங்குன்னு இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு தெலுங்கு ஆந்திராவோட அரசியல் உங்களுக்கு சொன்னேன்.
ஒரு அமைச்சர் இருந்தானா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, அமைச்சர்ல நாங்க இடம் தர மாட்டோம், நாங்க தனிச்சா ஆட்சி அமைப்போம், அது அந்த கட்சியினுடைய விருப்பம். நீங்க ஆட்சியில் பங்கு என்பதை இங்க பொது தளத்துல கருத்து சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே ஏற்கிறோம் தான். ஏன் ஒரு கட்சி ஒற்றை தலைமை தான் இருக்கணுமா, ரைட்டுங்க, கூட்டணி ஆட்சி பண்ணுங்க, ரொம்ப ஜனநாயகத்துக்கு வலு சேர்க்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனால் இங்க ஏற்கிறார்களா இல்லையா அந்த விவாதம் தானே போகுது. திமுகவும் அதிமுகவும் பிசிகாவும் இதை வலுவா வந்து வலியுறுத்தி வருது. காங்கிரஸ் நீங்க சொல்ற மாதிரி அதை நீங்க அட்ரஸ் பண்ணுது. திமுகவில் இருந்து கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொண்டு ஆட்சியில் பங்கு வேணும் வலுவா சொன்னனால தான் ஆதவ அர்ஜுனா அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார். திமுகவோட தூண்டுதல் தான் வெளியேற்றப்பட்டார். இங்க வந்து திமுகவும் அதிமுகவும் ஒரு நேர்கோட்டில் எங்க சேர்றாங்கன்னா, ஆட்சியில் பங்கு இல்லைன்றது நேர்கோட்டில் ஒன்று சேர்றாங்க. ஒரு காலத்தில் சட்டசபை எலெக்ஷன் 90 சீட்டு ஜெயிச்சு மைனாரிட்டியாக இருந்த திமுக அன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் காங்கிரஸ் உதவியோட தான் நீங்க ஆட்சி அமைச்சது. அந்த அக்செப்டன்ஸ் பாஜகவுக்கு இல்லையான்னு கேட்கிறேன். அதுதான் நிதிஷ்குமார் உதாரணம். அக்செப்டன்ஸ் இருக்குல்ல இங்க திமுக, அதுதான் நிதிஷ்குமார் உதாரணம். அக்செப்டன்ஸ் பாஜகவுக்கு இல்லையேன்னு சொல்றாங்க. இல்ல அந்த உதாரணம் தான் நிதிஷ்குமார் உதாரணம் சொன்னாங்க. ஆட்சி அமைக்க நல்ல வெற்றி பெற்ற பிறகு எங்களுடைய இலக்கு வெற்றி பெற்ற பிறகு மியூச்சுவல் என்பதற்கும் தேர்தலுக்கு முன்னதாக எனக்கு வேணும் சொல்றது ஒரு அழுத்தம் அல்லவா? அது ஒரு சிக்கலை தானே ஏற்படுத்தும் கூட்டணிக்குள்ள. அதை உணராமல் இருக்கிறது அவங்க தலைமைன்றதா கேள்வி. இல்லைங்க, பேசிக் தெளிவா புரிஞ்சுங்க. தெளிவாக மாநில தலைவர் சொல்றாரு அமித்ஷா அவர்கள், எங்களோட இலக்கு 2029 தாங்க, தயவு செய்து புரிஞ்சுங்க. 2026 எங்களோட ஒரே இலக்கு திமுகவை ஆட்சியை கட்ட விட்டு அமர்த்தணும். அதனால் 26 அதிமுக அமராமல் பார்த்துக் கொள்ளும் உங்க வேலையா அப்படின்னு சொல்றாங்க. 26 உங்க இலக்கு தெளிவா இருக்கு. 26 என்பது அதிமுகவை நீங்க தொங்க விட போறீங்கன்றதா கருத்தாங்க. இதெல்லாம் கேளுங்க. அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணி திமுக அகற்றணும்னா அங்க அதிமுக தானே வந்தாகணும், வேற யாருங்க வரப்போறா? திமுக ஆற்றணும் அதிமுக தான் வந்தாகணும். எங்களுடைய 29 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிரதமர் எங்களுடைய மாநில தலைவர் தயவுசெய்து கொஞ்சம் சும்மா இருக்கு, நான் சொன்னா உங்களுக்கு புரியும். மாநில தலைவர் தெளிவா ஒரு விஷயத்தை பதிவு பண்றாரு. எங்களுடைய இலக்கு 29 நாடாளுமன்ற பிரச்சனைன்றாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன் அதுதான் பிரச்சனைன்றாங்க. இல்ல 26 இலக்கை வைத்து 26 அதிமுகவை காலி செய்து விடுவார்கள் அப்படின்றத கருத்தா இருக்கு. நீங்க சரி அப்ப அதிமுக காலி பண்ணிட்டு யார் முதலமைச்சர் வேட்பாளர் கொண்டு வருவீங்க, யார் தலைவரை கொண்டு வருவீங்க? நீங்களே சொல்லுங்க. நீங்க கேள்வி கேட்கறீங்க, பதில் நான் உங்களே கேட்கறேன். உங்க இலக்கு 29 தானே? 26 திமுக வெற்றி பெற்ற உங்களுக்கு என்ன பிரச்சனை? திமுகவை வீழ்த்த வேணும்ன்றதாங்க இலக்கு. தயவு செய்து பேச விட்டது கொஞ்சம் புரிஞ்சுங்க. 26 இலக்கு திமுகவை வீழ்த்த வேணும், 29 கணிசமான எம்பி சீட்டஸை பெறணும். அதற்கான பாதை தான் போடுறோம். அப்போ 26 இலக்கு என்னது? திமுக வீழ்த்தணும்னா திமுக யார் யார் வீழ்த்த நினைக்கிறீங்களோ எங்க கூட வாங்கன்றோம். நாங்கள் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி சொன்ன மாதிரி பாஜகவும் அழைப்பு நான் என்ன சொன்ன நல்ல செய்தி வரும் தான் சொன்னார். சீமான் அவர்களுக்கு அழைக்க விடுறோம். 4 மணி அழைப்பு எடுக்கிறீங்க. ஆனால் கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை உருவாக்கிட்டே இருக்கீங்களே. அப்படி கிடையாதுங்க. குழப்பன்ற நல்லா இப்போ புரிஞ்சுங்க. திமுகவும் திமுக கூட இருக்கக்கூடிய திமுகவுடைய அடிமை ஊடகங்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெருந்தலைவர் வைத்திருக்க ஊடகங்களை வைத்து இங்கு பரப்புரை அவங்க பண்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், கூட்டணி ஆட்சியோ கூட்டணியிலேயே அது எங்க பிரச்சனைட்டோம். நீங்க எதுக்கு இவ்வளவு பொங்குறீங்க? உங்களுக்கு தேவையில்லையே. ஏன் பிரச்சனை? அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கான பிரச்சனை, அதுக்கு திமுக என்ன பிரச்சனை? அதுதான் எடப்பாடி எல்லாமே சொல்றாரு. 1900 என்ன பிரச்சனை? அப்பனா ஒரு பிரச்சனை இல்லை. பொய்யாக பரப்புகிறாங்க. இந்த பிரச்சனையை பரப்புரை யார் பண்றாங்கன்றது நான் சொல்றது இன்னும் நீங்க விளங்கல, எனக்கு புரியல. திமுகவுடைய பிரதான நோக்கம் அதோடைய அடிமை ஊடகங்களும் திமுகவில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களுக்கான ஊடகங்களும் அங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு, அதாவது 200 ரூபா யூபிஎஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, வாயால் வடை சுடுறவர்கள் வாயை விட்டவர்கள்னு ஒரு குரூப் இருக்கும் பாருங்க, 200 ரூபா யூபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்பை வைத்து இந்த கூட்டணிக்குள்ளான குழப்பத்தை தொடர்ந்து வலைதளத்திலும் டிவிலையும் அவங்க ப்ரெஷர் பண்றாங்க. நம்ம என்ன பொதுவாக சொல்றோம், எடப்பாடி அவர்கள் என்ன பேசுகிறாரோ, அமித்ஷா என்ன பேசுகிறாரோ கண்டிப்பாக வெளிச்சத்துக்கு வரப்போகுது, கண்டிப்பாக அது வரப்போகுது. அப்படியே அவங்க ஏதோ ஒரு இணக்கமாக இல்லைனாலும் அது அந்த கட்சி சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான பிரச்சனை. அதை பற்றி நீங்கள் பொது வழியில் பேசுகிறீங்க, அது எங்கள் பிரச்சனைங்க. நாங்கள் என்ன வேணால் பண்ணிக்கிறோம், கூட்டணியில் ஆட்சி இருக்கிறோம், கூட்டணி வேணான்றோம், என்ன வேணால் பண்ணிக்கிறோம். அதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் நான் பட்டியலிட்டேன். கம்யூனிஸ்ட் சண்முகம் வந்து 530 நீங்கள் வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்ததில் 15% கூட நிறைவேற்றலன்றீங்க. அது விவாத பொருளாக்குங்க. அதையும் ஆக்க மாட்டேன்றீங்க. ஒரு விழுக்காடு நாங்கள் செயல்படுத்திட்டோம் திமுக தலைவர் அதுவும் சொல்லிட்டுங்க. அவர் சொன்னது எல்லாமே சொல்ல. அப்புறம் எதுக்குங்க இங்கே 45 நாளில் 46 சேவைகளை நாங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள், நாங்கள் 45 நாள் நிவர்த்தி பண்ணுறோம், நான் 10,000 முகாமல் நீங்கள் எங்கே நடத்துறீங்க? 90% நீங்கள் முடிச்சிட்டிங்களேங்க. இனி உங்களோட கேள்விக்கே பதில் சொல்கிறேன். 90% நீங்கள் வந்து தேர்தல் மேனிஃபெஸ்டோ முடிச்சிட்டிங்களா? அப்புறம் எதுக்கு இப்போ நீங்கள் அவசரமாக அரசு எந்திரத்தை உபயோகப்படுத்தி கிட்டத்தட்ட 4 IAS கேடரை எக்ஸ்ட்ரா போட்டு நான் வந்து 46 சேவைகளை 45 நாளில் முடிச்சு கொடுக்குறோம்? அப்போ நான் 4.5 வருஷமா இந்த திமுக அரசாங்கம் தூங்கிட்டு இருந்துச்சா? இன்னைக்கு ஒருத்தர் பட்டா வேணுன்றான், கரண்ட் பில்லை மாற்றணுன்றான், அது வேணுன்றான், அதெல்லாம் 4.5 வருஷமா எதுவுமே நடைபெறலையா?
அப்போ வந்து இவர் ஒரு 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 பூச்சி வேலைங்க பண்ணுறாங்க. எடப்பாடி அவர்களுடைய மீட்டிங்கும் எடப்பாடியோட நடைபயணம் ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுறப்ப இவருக்கு ஒரு பயம் வருது. உடனே நாங்களும் பண்ணுறோன்னு சொல்லி அரசு எந்திரத்தை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் ரேஷன் கடைக்கு உங்களுக்கு இல்லம் தேடி வரும் தானே தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் கொடுத்தீங்க. ஆட்சி வந்து 4.5 வருஷம் ஆச்சுல. இது ஏன் நீங்கள் கடைசியாக இருக்கக்கூடிய 4 எல்லாருக்கும் இல்லைங்க, இப்போதாங்க அதில் வந்து வயதானவர்கள்லாம் போடலங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோ. இல்லைங்க, தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் தேமுதிமுகவுடைய திட்டத்தை அப்படியே காப்பி அடிச்சாங்க. பாஜக வந்து நாட்டில் திட்டம் வேறு, இவங்களுடைய வீடோட கொண்டு. சரி, நீங்கள் உங்களோட இதுக்கே வரேன், சரி நீங்கள் சொல்கிறதுக்கே வரேன். அப்படிதான் அறிவு. அப்போ 4.5 வருஷமாக தமிழ்நாட்டில் வயதானவர்கள் இல்லையா? இன்னைக்கு நான் 4 வருஷம் ஆண்டு 7ஆம் மாதம் தான் வயதானவர்கள் வந்தாங்களா? 16 லட்சம் பேர் இப்போ தான் பிறந்தாங்களா? இன்னும் எங்கள் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். 16 லட்சம் பேர் இப்போ தான் பிறந்தாங்களா? 14 லட்சம் பேர் கொடுக்குறாங்களா? 2,30,00,000 ரேஷன் அட்டைதாரர் இருக்காங்க. 16 லட்சம் இவங்க சொல்கிறாங்க. அதுவும் வந்து ட்ரையல் முறையில் தான். இன்னும் எத்தனை முதியோர் இருக்காங்க, எத்தனை மாற்றுத்திறனாளர் டேட்டா இல்லை. இந்த ட்ரையல் முறை பண்ணுறதுக்கு உங்களுக்கு 4 வருஷம் தேவைப்பட்டுச்சா? இந்த கேள்வி வைக்கிறோமா இல்லையா? அப்போ இப்போ வந்துட்டு நாங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு நான் சொன்னது நடக்கும் பாருங்க. அனைத்து இந்த தரப்பினருக்கும் ரேஷன் தாரர்களுக்கும் நேரடியாக நாங்கள் பொருட்களை கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்லி இங்கே இந்த அரசாங்கம் ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த ரேஷன் மக்களும் இதை உணர்ந்து தானே இருப்பாங்க. உங்களோட முதல்வர் வந்து 4.5 ஆண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ தான் எங்களோட முதலமைச்சரா அப்படின்றது மக்களோட உணர்ந்தா இருப்பாங்க. நல்லா கேளுங்க. அந்த ரேஷன் பொருட்களை எல்லாரும் கொடுக்குறேன்னு சொன்னால் 2,30,00,000 பேருக்கும் அந்த ரேஷன் பொருள்கள் மட்டும் போகுதா வேற எதுனா போகுதான்னு சொல்லி கண்காணிக்கணும். மக்களிட நேரடியாக அவங்க சென்றடைகிறாங்களா? இப்போ திடீர்னு உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து கலைஞர் உரிமை தொகை வந்துச்சா, அதை வந்துச்சா, இதை வந்துச்சா, வரலையா, டேட்டா கொடுங்க, வரலையா, உங்கள் நம்பர் கொடுங்க, நீங்கள் மெம்பர் ஆனதான் வரும்னு சொல்லி இன்சிஸ்ட் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க? ஓடிபிக்கு வந்து உயர்நீதிமன்றம் தடை வச்சிருக்கு. நீங்கள் மெம்பர் ஆனாதான் கலைஞர் உதவி தொகைன்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு கட்சியை சேர்ந்தவனாக இருக்கேன், எங்கள் வீட்டுக்கு வராங்க, எனக்கு ஒரு 1000 ரூபா வேணும், நான் வேறு கட்சியை சார்ந்தவங்க என்ன அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து இதில் திமுக மெம்பர் ஆகி இது நீங்கள் சிஸ்டத்தில் அடித்து ஓடிபி வந்தால் தான் உங்களை அதில் சேர்க்க முடியும்னு சொன்னால் நீங்கள் என்னங்க பண்ணீங்க? ஒரு சாமானியம் என்ன கேட்குறீங்க? அந்த ஓடிபிக்கு நீதிமன்றம் தடை வச்சிருக்குன்ற தடை வைக்கிறது அடுத்த மதியம் இப்போதாங்க மதியம் வைக்கிறாங்க. இவ்வளோ நாள் எடுத்துட்டாங்களேங்க. இப்போ 1 கோடி பேர் சேர்த்துட்டாங்க. இனிமேல் தடை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 1 கோடி பேர் சேர்த்துட்டாங்க. நேற்று நம்ம இன்னைக்கு காலையில் என்ன ஆர்டரு, ஒரே நம்பரில் 4 பேரை சேர்க்கலாம். சரிங்களா? அப்போ ஒரு வீட்டுக்குள் சென்று அரசாங்க பணி செய்கிற அவங்க எல்லாமே வாக்கு செலுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? செலுத்துறாங்க. நான் சொல்றது அரசு எந்திரத்தை நீங்கள் எப்படி தவறாக பயன்படுத்த முடியும்? மாநகராட்சி பணியாளரை நீங்கள் வீட்டுக்கு அனுப்புறீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு இது வாக்காளர் திருத்தப்பட்டியில் காட்டுங்க, உங்களுக்கு கலைஞர் உரிமை தொகை வந்துச்சா, பென்ஷன் தொகை வந்துச்சா, நீங்கள் விடியல் பயணம் போகிறீங்களா, அதை போகிறீங்களா, தவப்புதல் வந்துச்சா, அது வந்துச்சா, வரலன்றப்ப எழுதி கொடுங்க, உங்கள் நம்பரை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஓடிபி அனுப்புகிறோம் அப்படின்றத அந்த டேட்டாவை சேகரித்து அந்த ஐடி இவங்க ஏற்றுக்கிட்டே இருக்குங்க. இப்போ இது கூட நடக்கல. நான் சொல்கிறது தமிழ்நாடு இருக்கக்கூடிய 6 இன்டெலெக்சுவல் மூவா நீங்கள் பார்க்கலையா? நான் இல்லைங்க, 6 கோடி தமிழ்நாடு என்ற பேரில் இவ்வளோ இன்டெலெக்சுவல் மூவ் பண்ணு திமுக அப்படின்னு இல்லைங்க. 4.5 வருஷமா தூங்கிட்டு இப்போ இதுக்கு போய் ஏன் இந்த கலெக்ஷனை செய்கிறாங்கன்ற தூங்கிட்டு இருந்தீங்க. அதாவது இப்போ இன்னொன்று ஒரு செய்தி சொல்கிறேன் கேளுங்க. ஒருத்தருமே ரீச் பண்ணுறாங்களே வீடியோ. அதாவது தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி எஸ்டி செட்டப் பாக்ஸ் 50 லட்சம் பாக்ஸை எந்த அட்வான்ஸ் இல்லாமல் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? பதிவு பண்ணுங்கள் எல்லாருக்கும். எதுக்கு தெரியுமா? திமுகவோட திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரே ரீசனுக்காக. அது வந்து அட்வான்ஸ் பண்ணி முழு பணம் கொடுத்தா தான் உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் தமிழ்நாடு கேபிள் கமிஷன் கொடுக்கும். இந்த வாட்டி வந்து எந்த ஒரு முன்பணமின்றி 50 லட்சம் செட்டப் பாக்ஸை தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கக்கூடிய கேபிள் ஆப்ரேட்டர் கொடுத்துருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஏன் கொடுக்குறீங்க? கொடுத்துட்டா நீங்கள் ஃபேவர் ஆகிடுவீங்க. ஃப்ரீயாக வந்துச்சு, அவங்களோட திட்டங்கள் என்ன இருக்குது, எல்லா வேலையும் பிளாக் பண்ணு, ஸ்டாலின் அவர் நடக்கிறார் அதை போடு, உதயநிதி இந்த திட்டத்தை அவங்க இதை போடுன்னு சொல்லி இதை வச்சு இன்சிஸ்ட் பண்ணி உள்ளே பண்ணணும் தான் அந்த பிளான் பண்ணுறாங்க. அது ஒன்று ஆகட்டும். இப்போ நான் சொன்னேன், நீங்களே சொல்கிறீங்க. இப்போ நான் என்ன என்னோட கருத்து என்னென்னா, சாமதான பேத தண்டோன்னு எல்லா முனைகளிலும் அவர்கள் தாக்குதலை வலுப்படுத்துகிறார்கள். நீங்கள் இன்னும் கூட்டணி தொடர்பாக கருத்து மோதலே போயிட்டு இருக்கே. இல்லைங்க, இப்போ நீங்களே வெங்கடேஷ்னே அட்ரஸ் பண்ணுறீங்க. இவ்வளோ இந்த அளவுக்கு மூவ் பண்ணி ஏன் அவங்க பண்ணுறாங்கன்றது இவ்வளோ கிரவுண்ட் ஒர்க் பண்ணுது. இல்லைங்க, இதை நீங்கள் பண்ண வேண்டியதானே? இதை ஏன் அவங்க பண்ணுறாங்கன்றது முதல்ல புரிஞ்சுங்க. தோல்வி பயத்தாதாங்க அதை பண்ணுறாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன் இதை பண்ணாங்களா? அவங்க நாடாளுமன்ற எலெக்ஷன் 2024 நடந்தது, 39 சீட் வென்று எடுத்தாங்க திமுக. இப்போ இதை பண்ணாங்களா? பண்ணல. தோல்வி பயம் இப்போ அவங்களுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த கூட்டணியை பார்த்தோன்னா பயம் வந்தோடனே, இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக விஜயை பார்த்தும் பயப்படுறாங்க. நம்மளோட ஓட்டு ஸ்பிளிட் ஆகிடுமோ, நம்ம ஓட்டு காணாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு எழுந்திருக்கு. இதனால் வரையும் திமுக ஆட்சி 67 ஆட்சி முடிச்சு வெற்றிக்கான வேலையை செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாது. 67 ஆட்சி பிடிச்சி இன்னைக்கு வரையும் திமுக இந்து சரணாலயத்துறையை கையில் எடுத்து எங்கன்னா வேல் எடுத்திருக்கா, எங்கன்னா முருகர் மாநாடு நடத்திருக்கா, எங்கன்னா போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கா, குடமுழுகு பண்ணி ஏன் இப்போ பண்ணுறாங்க? அதை
தோல்வியான பயங்க. இந்துக்கள் கன்சாலிடேட் பண்ணுறதை திமுக விரும்பலைங்க, பயப்படுறாங்க. கன்சாலிடேட் ஆகிட்டாங்கன்னா காலி. ஏன்னா நீங்கள் சிறுபான்மையர்ன்ற ஒரு மிகப்பெரிய ஹாட் கேக்கை திமுக வச்சிருக்கு, 15% ஹாட் கேக் வச்சிருக்கு. அவங்க எலெக்ஷனுடைய டேட்டாவை நீங்கள் சிஸ்டத்தில் ஏற்றிட்டாவே 15% ஃபஸ்ட்டு அவங்க விழுந்துடும். 16வது தான் 15% ப்ளஸ் தான் அடுத்த ஓட்டு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கும் இப்போ விஜய் அவர்கள் கூட ஆப்பு வச்சிருக்காரு. அவர் வந்து கிறிஸ்தவர்களுக்காக நீங்கள் ஓட்டு கேட்குறோம், கிறிஸ்தவரே ஓட்டு கேட்கறது டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ திமுக வந்து கிறிஸ்தவர்களுக்காக ஓட்டு கேட்க போகுது. இப்போ சர்க்குண பேர் கூட முந்தானத்து வச்சுருக்காங்க ஒரு தெருக்கு. அந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் வச்சு பிஷப்பை வச்சு ஃபாதரை வச்சு ஓட்டு கேட்குறதுக்கும் கிறிஸ்தவராக பிறந்தவருக்கே கட்சி ஆச்சு ஒரு ஓட்டு கேட்குறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கப்போ ஒட்டு மொத்தமாக ஒரு 7 to 8% ஓட்டு வந்து திமுகவுடைய பேங்க்கில் அடி வாங்குது. நேரடியாக அவங்க பேஸை அடி வாங்குது. 15% இஸ்லாமிய ஓட்டு கூட வச்சுக்கோங்க, எங்களுக்கு கன்ஃபார்மாக 8% வரும்னா மிச்சம் 8% கிறிஸ்தவர் ஓட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்கை விஜய் போன்ற ஆட்கள்லாம் உடைக்கிறாங்க. சரி, நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாது, நான் சும்மா ஒரு அனுமானத்தில் சொல்கிறேன். உடைச்சாங்கன்னா அந்த ஃபில் பண்ணுறதுக்கும் எதிர்ப்பு ஓட்டுகள், ஆன்டி இன்கம்சி ஓட்டு இல்லாமல் எந்த ஆட்சியும் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து திமுக எப்போதுமே 2வது முறை ஆட்சி அமைச்சதே கிடையாது. அப்போ ஆன்டி இன்கம்சி ஓட்டுன்றது ஒரு 20% வச்சா கிட்டத்தட்ட 25% பிளாங்காக இருக்கீங்க, ஓப்பனாக வேக்கண்ட் இருக்குது. அதை ஃபில் பண்ணும் தான் இப்போ போயிட்டு கலைஞர் உரிமை தொகை நான் தரேன், இதனால் வரையும் தராமல். ஏற்கனவே அவங்க 2 வருஷம் கழிச்சு தான் கலைஞர் உரிமை தொகை கொடுத்தாங்க. இப்போ எல்லாம் எண்டில் வந்துட்டு மறுபடியும் பாருங்க, நாங்கள் இது ஒர்க் அவுட் ஆயிருமா அவங்க நினைக்கிறாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாங்கள் பூத்தை வலிமையாக்க நாங்கள் போகிறோம், அந்த கட்சி அங்கே செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பயம் ஏற்பட்டதுனால கிரவுண்டுக்கு வந்து இப்போ செய்தி விளம்பரத்துறை அமைச்சர்னு ஒருத்தர் இருக்கார், விலங்குவேல் சாமிநாதன், அது அமைச்சர். இது நல்ல விஷயம், போட்டியாக நீங்கள் பார்க்கலையான்னு கேட்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே வரலையோ? ஏங்க அரசு இப்போ கேஸ் மேலே கேஸ் ஏங்க போடுறாங்க? அரசு எந்திரத்தை நீங்கள் எப்படிங்க யூஸ் பண்ணீங்க? மாநகராட்சி பணியாளர்கள் எப்படிங்க கலைஞர் உரிமை தொகை பற்றி போய் வீட்டில் போய் கதவு தட்டி கேட்க முடியும்? ப்ளஸ் வந்து 4 IAS கேடர் இருக்கவங்களுக்கு அரசு நலத்திட்டங்களுக்காக நீங்கள் உட்கார வச்சு எப்படிங்க வேலை வாங்க முடியும்? செய்தி விளம்பரத்துறையும் ஒரு அமைச்சர் வேலை வாங்குறாங்களே, அதுக்கான கேஸ் போட்டுருக்காங்களே. அரசு எந்திரத்தை நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு கேஸ் போயிட்டு. நீங்கள் இப்போ வெங்கடேஷே சொன்னீங்க சார், 1 கோடி பேர் குத்தாச்சு சார், இப்போ தான் தடை அப்படின்னு சொன்னீங்க. ஏங்க நீதிமன்றங்கள் அப்படிதான் இருக்கு, சேர்ந்தாகி விட்டது. ஏங்க நீதிமன்றத்தில் போய் நம்ம தலையிட முடியாது. மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சி என்ன பண்ணி கிடையாதுங்க, எதிர்கட்சிகள் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. அதாவது நீதிமன்றத்துக்குள்ள போனால் அவங்க கொடுக்குறதாங்க தீர்ப்பு, அதுக்குள்ள நம்ம சர்ச்சைக்குள்ள போக முடியாதுங்க. இப்போதைக்கு நாம் பொது வழியில் இதை மக்களிடம் எடுத்து சொல்கிறோம். செய்தி விளம்பரத்துறை நீங்க பண்ண எல்லா விஷயங்களையும் வெங்கடேசன் சொல்வதை பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் திமுக ரொம்ப வலுவா இருக்கா? இல்ல வலுவா இல்ல, வலுவா இருக்கா. திமுக வலு இல்லாதனால தான், தோல்வி பயத்தை நோக்கி நகர்ந்தனால தான் இதெல்லாம் பண்றாங்க. பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, ரொம்ப பயம் வந்துச்சு. ஏன்னா ஆன்டி இன்கம்சி ரொம்ப ஃபோர்ஸா இருக்கு. மின்சார கட்டணமாகட்டும், பேருந்து கட்டணமாகட்டும், இது அவங்களுக்கு கை கொடுக்காதுன்றதை உறுதியாக நம்புறீங்க? உறுதியாக நம்புறேன். இவங்க கை கொடுக்காது நான் நம்பல, அவங்க கூட இருக்க பெண் நிறுவனம் நம்புது. நல்லா தெரிஞ்சுங்க, கை கொடுக்காது நான் நம்பல. நாங்கள் எதுவுமே சொல்ல, நாங்கள் எங்கள் கூட்டணியை பற்றி தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கோம். நாங்கள் திமுக மாதிரி பாஜக கூட்டணி பொருந்தல, அதிமுக கூட்டணி பாஜக ஜெல்லாவலன்னு சங்கரா நாங்கள் எதுவுமே சொல்ல. நாங்கள் பாட்டு எங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அவர் பாட்டு சுற்றுப்பயணம் போகிறாரு, நாங்கள் கூட இருக்கிறோம். எங்களுக்கான இன்னைக்கு திருநெல்வேலிக்கு எடப்பாடி வரப்ப எடப்பாடி அவர்களுக்கு மிகப்பெரிய அந்த நிர்வாகிகளுக்கான விருந்து ஒரு ஏற்பாடுக்கு நான் செய்கிறாரு. ஜெல்லா அவருக்கான வேலைகள் பண்ணுறோம். எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் திமுக கிட்ட போகவே இல்லை. ஆனால் திமுக அவங்க வேலையை பார்க்கல. அவங்க வேலையை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அவர்கள் கூட இருக்க கூட்டணி கட்சிகளை பேச வைத்து இது பொருந்தாத கூட்டணி, இது இந்த கூட்டணி, அதுதான் எடப்பாடி கேட்குறாரு. 1999 நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் இல்ல முழுசா சொல்லிருக்கேன், இல்ல முழுசா புரிஞ்சிடும். இவர் ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு 2000. ஓரணியில் தமிழ்நாடு இவங்க வீட்டுக்குள்ளேயே வந்து பேசிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ரோட் ஷோ வந்து நல்லது. ஓரணியில் தமிழ்நாடு இந்த ஒப்பீடு எப்படி பாருங்க. ஓரணியில் தமிழ்நாடு ஹம்பக்குங்க. உங்களுடன் ஸ்டாலின்னா இப்போ ஸ்டாலின் 4 வருஷம் நம்மளோட இல்லையா, வேற மாநிலத்துக்கு முதலமைச்சராக இருந்தாரா? அரசேந்திரத்தை அவர் தவறாக பயன்படுத்துகிறாருங்க. நீங்கள் சொல்கிறது ஒன்று புரிஞ்சுங்க. மக்களிடம் போயிட்டு 1000 ரூபா உங்கள் அக்கா வாங்குறாங்க, உங்கள் தங்கச்சிக்கு 1000 ரூபா வரல, நீ திமுக மெம்பர் ஆனால் தான் 1000 ரூபா தருவேன்னு சொன்னால் அந்த அக்கா தங்கச்சி என்ன பண்ணுவோம்? நீங்கள் சொல்லுங்கள், ஒரு சாமானிய சொல்லுங்கள். மெம்பர் ஆகும்ல. இதுதான் அவங்க தன்னோட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போகிறோம். அவங்க போயிட்டு நம்பர் வாங்கி ஓடிபி கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்க, வாக்காளர் தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டு ஆரம்பிச்சாங்கன்னா பாதி திமுக விக்கெட் காலி ஆகும். போலி வாக்காளர்கள் போவான், செத்து போனவங்க வச்சு இனிமேல் ஓட்டு பண்ண முடியாது. ஏன்னா திமுகவுடைய மிகப்பெரிய பலம் வந்து போலி வாக்காளர்கள் வச்சு இங்கே ஓட்டளிக்கிறது. அது எல்லாத்தையும் இங்கே அடிபடும். இப்போ அதுக்கு அவங்க திமுக மனு செஞ்சுருக்காங்க. அது வந்துச்சுன்னா இந்த அகதிங்க, வேறு இருந்து குடியேறினவங்க, நீங்கள் திருப்பூரில் அவ்வளோ பெரிய பெல்ட்டை வட மாநிலத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. திமுக எப்படி உருவாக்கி வச்சுருக்காங்க? இன்றைக்கி டேட்டாஸை ஃபுல்லாக எடுத்து வச்சா எல்லாம் ஆதார் கார்டு வச்சு ஓட்டு திமுக தாங்க உருவாக்குறாங்க. அவங்களுக்கு ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க, அவங்களுக்கு கல்வி இது கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுத்துட்டு நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இங்கே வரப்போ ஓட்டளிக்கிறப்ப நமக்கு ஓட்டளிக்கலாமா இங்கே அப்படின்ற ஒரு ஜோனுக்கு மாதிரி உருவாக்குறாங்க. இது நான் சொல்லலை, அவங்களே தான் சொல்கிறாங்க. இப்போ வந்தார வாழ்வுக்கு தமிழ் நான் அவ்வளோ சொல்ல வரலைங்க. அந்த வாக்கு வங்கியும் இப்போ கணக்கு வேலைகளை அவங்க பண்ணுறாங்க. அப்போ 1999 நாடாளுமன்ற எலெக்ஷன்லையும் 2001 சட்டமன்ற எலெக்ஷன்லையும் திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிறப்ப பாஜக நல்ல கட்சி, இப்போ மதவாத கட்சியா அப்படின்னு எடப்பாடி கேள்வி வைக்கிறார். அதுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. எல்லா இதுலையும் கேள்வி வைக்கிறார். அன்றைக்கு நல்ல கட்சி,
அதாவது கேபினெட்டில் 4 அமைச்சர் இருந்தாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்ல திமுக சேர்ந்தாங்க. அதில் முரசொலி மாறன் உடம்பு சரியாம கோமாலே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருந்தார். ரைட் பர்சன் அப்போ இருந்தாரு. இல்ல, ஒரு வருஷம் கோமால இருந்தார். எந்த ரைட் பர்சனா இருந்தாலும் திமுக சொல்லும். வாஜ்பாய் இது தொடர்பான விமர்சனத்துக்கு அவங்களோட பதில் அதுவா தான் இருக்குன்னு வாஜ்பாய் அவர்கள் வந்து ரைட் பர்சனா இருந்தாலும் வாஜ்பாயோடைய தனிப்பட்ட ஆட்சி கிடையாது. ஒருங்கிணைந்த மனிதநேயம் சொல்ற தீன்தயாள் உபாத்யாயனுடைய கன்சர்ன் தான் இன்னைக்கு பாஜக கட்சி செயல்படுகிறது. யார் இங்கே மோடிஜி அவர்களுடைய செயல்திட்டத்தில் அங்கே செயல்படல, அமித்ஷா அவர்கள் செயல்திட்டத்தில் செயல்படல. ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. தீன்தயாள் உபாத்யாயா எழுதின ஒருங்கிணைந்த மனித நேயம் சோசியலிசம் சம்மந்தப்பட்டது தான் அது. எல்லோரும் சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி, அனைவரும் மேல்தட்டிலிருந்து கீழ்த்தட்டிலிருந்து அனைவரும் இணைந்து அனைவருக்கான வளர்ச்சி. அது இவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க. ராங் பார்ட்டி ரைட் பார்ட்டி என்ன சொன்னீங்க, ரைட் பர்சன் இன் ராங் பார்ட்டின்னு சொல்லி சும்மா இவங்க சப்பக்கட்டு கட்டுறாங்க. அன்றைக்கு முரசொலி மாறன் ஒரு வருஷம் உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப அவர் கேபினெட் அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு கேண்ட உதவிகளை செய்து இலக்கா இல்லாத அமைச்சராக இருந்து அந்த சுகத்தையும் திமுக அனுமதிச்சதா இல்லையா? அன்றைக்கு மதவாத கட்சியாக திமுக தெரியலையா? நான் கேட்கல, எடப்பாடி அவர்கள் கேட்குறாரு. அப்போ இவர்களுக்கு அடித்தா வந்து ரத்தம், நாங்கள் அடித்தா தக்காளி சட்னியா? இந்த ஜோக்கு தானே இங்கே ஞாபகம் வருது. அப்போ இந்த கூட்டணியை எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் தாவேகாவும் திமுகவோட ரொம்ப எதிர்ப்பு என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. பாஜகவோடு கூட்டணி வைப்பவர்களோடு கூட நாங்கள் கூட்டணி பேச மாட்டோம்னு சொல்லுது தாவேகா. அதாவது தாவேகாவுடைய கான்செப்ட் நீங்கள் தாவேகாவை தான் கேட்கணும், அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. நம்ம வந்து கட்சி நோக்கி சொல்றாங்க. நம்ம கட்சி நாடாளுமன்றத்தில் 18% கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி எடுத்துச்சு. ஏடிஎம்கே 22% எடுத்தது. ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து ஆட்சி அமைச்சுக்கு 35% ஓட்டு இருந்தால் ஆட்சி அமைக்கலாம். இப்போயே நாங்கள் வந்து அரித்மெட்டிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக 40% நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம். இந்த பயம் அவங்களுக்கு ஏற்படுது. யாருக்கு? திமுக கூட்டணிக்கு ஏற்படுது. இந்த கூட்டணி ஜெல்லாகி இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக நம்ம வீக்காகன்றது தான் இறங்கி வேலை செய்கிறாங்க. இப்போ திடீர்னு இதை பண்ணாங்க, நேரம் ரோட் ஷோ நடத்துகிறோம். இன்னைக்கு இப்போ 4.5 வருஷம் அது மாண்பு முதலமைச்சர் கூட்டணியில் பிரம்மாண்ட கட்சி வரும்னு சொல்லிட்டு கொளுத்தி போட்டார் எடப்பாடி பழனிசாமி. என்ன பிரம்மாண்டம்? நீங்கள் எடப்பாடி பழனிசாமி சார்பாக இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி சார்பாக அதிமுக தலைமையில தான் நீங்க ஒர்க் பண்றீங்க. அதிமுக ஒரு இப்போ எங்க நாயனார் எதுனா சொன்னார்னா பதில் சொல்றேன், அமித்ஷா அவர்கள் எதுனா சொன்னாங்கன்னா பதில் சொல்றேன். ஏன்னா அதோட ரெப்ரஸன்டேட்டிவா பதில் சொல்லலாம். அந்த கட்சிக்கான ஒரு பொது வழியில சொல்றதை நம்ம பதில் சொல்ல முடியாது. அவர் எதை மீன் பண்ணி கூட்டணி தானே இல்லைங்க, அவர் எதை மீன் பண்ணி அதிமுகவோட சொன்னது அவர் தாங்க, உங்க கூட்டணியோடு தானே இல்லைங்க சொன்னது அவர் தாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர் அவர் தாங்க. அதற்கான பதில் அவர் தாங்க சொல்லணும். நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் தான் சொன்னார், நான் ஒத்துக்கிறேன். பிரதான கூட்டணி உங்களுக்கு தெரியுமில்ல? கிடையாதுங்க, நாங்கள் எப்படிங்க சொல்ல முடியும்? அவர் தான் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பிளான் வச்சிருக்காரு நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு வந்து எனக்கு ஐடியாவே கிடையாது. எங்கள் தலைவர் என்ன சொல்லியிருக்காரு நாங்கள் சொல்கிறோம். எங்கள் தலைவர் 29 தான் இலக்கு, 26 திமுக வீட்டுக்கு அனுப்புவோம். இதான் எங்கள் இலக்கு. பூத்தை டெவலப் பண்ணுறோம். அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வந்து பாஜக சார்பாக சட்டமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறத நோக்கி தான் நாங்கள் நகர்றோம். இதுதான் எங்களோட இலக்கு. ரொம்ப மண்டையெல்லாம் உடச்சிக்கல. இவனுங்க சொல்கிற மாதிரி நாங்கள் ஜெல்லாகல புல்லாகல கல்லாகலாம் ஒன்றும் இல்லை. அருமையாக ஜெல்லாகிறோம், அருமையாக கட்சி செய்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி அவர்கள் எங்கெங்கு செல்கிறாங்கோ அங்கே பாஜக தொண்டர்களும் தங்களான பங்களிப்பை கொடுக்குறாங்க. பாஜக நிர்வாகிகள் கூட நடைபெறத்தில் பங்கு பெறுறாங்க. ஒட்டுமொத்தமாக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி சம்பந்தமான எல்லா முடிவுகளும் எடுக்கிற பவர் அமித்ஷா அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் மட்டும்தான்றதை நான் சொல்ல எங்களை மாநில தலைவர் எல்லாரும் பதிவு பண்ணுறாரு. இந்த கூட்டணி வலுப்பெற்ற கூடாதுன்றத திமுக தன்னுடைய ஊடகங்களும் தன் அடிமை ஊடகங்களும் தன் அடிமை கட்சிகளையும் வைத்து பொய்யான பரப்புரை தினமும் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குறாங்க. திமுகவுக்கு தோல்வி பயம் வந்ததுனால தான் நீங்கள் ரேஷன் கடையை கொண்டு போய் கொடுக்குறன்றது, செட்டப் பாக்ஸை ஃப்ரீயாக கொடுக்குறது, மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் பர்சன்டேஜில் இதை கொடுக்குறோன்றதை, அதை கொடுக்குறோம், இதை கொடுக்குறோன்ற எல்லாத்தையும் சொல்லி இந்த தோல்வி பயத்தினால தான் அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள். அது நீதிமன்றம் கூட்டு திமுக விரைவில் வாங்கும். நன்றி வெங்கடேஷ், உங்களோட வரைக்கும் கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி. நன்றி.